வணக்கம் மக்களே. நம் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் சாதாரணமான ஒரு பழமாக நாம் பார்ப்பது வாழைப்பழம். தெருவோர கடையிலிருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் மிக மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரே பழம் இதுதான். ஆனால் இந்த மலிவான விலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ மதிப்பு பல கோடி ரூபாய்ன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த உலகத்தில் ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற பழங்களை விட அதிகமும் மக்களால் விரும்பி உண்ணப்படக்கூடிய முதன்மையான பழம் வாழைப்பழம். ஆனால் நம்மள பலருக்கு இதை எப்போ சாப்பிடணும், எந்த வகை பழம், எந்த நோய்க்கு மருந்து அப்படின்றது தெரியறதில்ல. இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழத்தை பற்றி A to Z நாம் பார்க்க போகிறோம். வாங்க. வாழைப்பழத்தின் பூர்வீகம் எது தெரியுமா? பல ஆய்வுகளில் இது தென்கிழக்கு ஆசியாவில், குறிப்பாக இந்தியாவிலையும் மலேசியாவில் தான் முதல்ல தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. கிமு 500களிலேயே புத்த மத இலக்கியங்களில் வாழைப்பழத்தை பற்றின மிக முக்கியமான குறிப்புகள்லாம் இருக்குது. ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா, தாவரவியல் ரீதியாக வாழை மரம் அப்படின்றது ஒரு மரம் இல்லை, அது உலகிலேயே மிகப்பெரிய மூலிகை. அதனோட தண்டு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இலைகளின் தொகுப்பு. அதே போல் வாழைப்பழம் ஒரு பெரி வகையை சார்ந்தது. அலெக்சாண்டர் இந்தியா வந்தப்போ தான் இந்த வாழைப்பழத்தோட சுவையை தெரிஞ்சுக்கிட்டு இதை மேலை நாடுகளுக்கும் அறிமுகப்படுத்தினார்னு வரலாறு சொல்லுது. இந்த உலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட வாழைப்பழ வகைகள் இருக்குது. ஆனால் நாம் பயன்படுத்துவது என்னமோ வெறும் 5-6 வகைகள் மட்டும்தான். எந்த வகையான பழத்தை எந்த மாதிரியான நோய்க்கு பயன்படுத்தணும்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்க போகிறது செவ்வாழை. இதனோட நிறமே இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அளவை குறிக்கிறது. இது இரத்த ஓட்டத்தை சீராக்கும். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்றதன் மூலமாக பெரிய மாற்றத்தை காணலாம். இதில் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் C சத்து மிகவும் அதிகமாக இருக்குது. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது நேந்திரம் பழம். கேரளாவில் இது மிகவும் பிரபலம். உடல் மெலிந்தவர்கள் சதைப்பற்றோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேந்திரம் பழத்தை விட ஒரு சிறந்த உணவு எதுவுமே இல்லை. இது இரும்பு சத்தை அதிக அளவில் கொண்டிருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பூவன் பழம். இது செரிமானத்திற்கு பெயர் பெற்றது. ஒருவருக்கு கடுமையான மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா இரவு உணவிற்கு பிறகு ஒரு பூவன் பழம் சாப்பிட்டால் காலையில் வயிறு சுத்தமாகும். ரத்தத்தை சுத்திகரிக்கும் குணமும் இதற்கு இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரஸ்தாளி. சுவைக்காகவே உண்ணப்படுவது தான் இந்த ரஸ்தாளி. இது உடனடியாக மூளைக்கு ஒருவித புத்துணர்ச்சியை தரும். இதில் சர்க்கரை சத்து அதிகம் அப்படின்றதால சர்க்கரை நோயாளிகளை இதை கொஞ்சம் தவிர்க்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற பழ வகை கற்பூரவள்ளி. கண்களுக்கு மிகவுமே நல்லது. எலும்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய கால்சியம் சத்து இதில் மிகவும் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உணவு. அடுத்ததாக வாழைப்பழத்தில் மிக முக்கியமான 2 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம். நம்மளுடைய இதயம் சீராக துடிக்கணும்னா பொட்டாசியம் அவசியம். இன்றைய அவசர உலகத்தில் பலருக்கு ரத்த அழுத்தம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடும்போது அதில் உள்ள பொட்டாசியம் சத்து இரத்த நாளங்களில் இருக்கிற இரத்த அழுத்தத்தை குறைச்சி இதயம் சீராக இயங்க உதவும். பக்கவாதம் வரும் வாய்ப்பை இது 40% வரை குறைப்பதாக ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அடுத்ததாக ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அமினோ அமிலம். இது நம்ம உடலுக்குள்ளே சென்றவுடன் செரட்டோனின் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஹார்மோனாக மாறுகிறது. அதனால தான் மன அழுத்தம் அல்லது சோகமாக இருக்கும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா மனநிலை மாறுவதை நீங்கள் உணரலாம். இயற்கையான ஆன்டி டிப்ரெசன்ட் இதுதான். அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் ஒரு இயற்கையான ஆன்டாசிட். உங்களுக்கு நெஞ்செரிச்சல் அல்லது அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா வாழைப்பழம் ஒரு பாதுகாப்பான படலத்தை உங்கள் வயிற்றில் உருவாக்கும். இது அமிலத்தன்மையை குறைச்சி புண்களை ஆற்றும். விளையாட்டு வீரர்கள் ஏன் எப்போவுமே கையில் வாழைப்பழம் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இதில் 3 வகையான இயற்கை சர்க்கரைகள் இருக்குது. சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ். இது உடனடி ஆற்றலை தரும். ஒரு 90 நிமிட கடினமான வேலைக்கு 2 வாழைப்பழங்களே போதுமானதாக சக்தியை தரும். மேலும் இதில் இருக்கிற நார்ச்சத்து பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. சிறுநீரக கற்கள் வராமல் தடுப்பதிலும் வாழைப்பழத்திற்கு பெரும் பங்கு உண்டு. சரி, இந்த வாழைப்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, எந்த வகையான வாழைப்பழங்களை எதுக்கு சாப்பிடலான்னு பார்த்தோம். கடைசியாக வாழைப்பழத்தை எப்படி சரியாக சாப்பிடணும்னு பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்க்கணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் ரத்தத்தில் திடீரென கலந்து இதயத்திற்கு சிறு அழுத்தத்தை தரலாம். உணவிற்கு பின் சாப்பிடுவது சிறந்தது. இரவு நேரங்களில் சளி, ஆஸ்துமா அல்லது சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது கபம் அல்லது மியூக்கஸ் உற்பத்தியை அதிகரிக்கும். இதுதான் சர்க்கரை நோயாளிகள் நல்லா பழுத்த பழத்தை சாப்பிட்றதை தவிர்க்கணும். சற்று பச்சையாக இருக்கக்கூடிய பழத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கும். அது சர்க்கரை அளவை அவ்வளவு சீக்கிரத்தில் உயர்த்தாது. வாழை மரம்ன்றது மண்ணில் விளைந்த ஒரு பொக்கிஷம். அதன் பழம் மட்டும் இல்லை, பூ, தண்டு, இலை அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இவ்வளவு நன்மைகள் கொண்ட ஒரு பழத்தை தினமும் உங்களோட உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வாழ்விற்கு விலை உயர்ந்த மருந்துகள் தேவையில்லை. இயற்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.